ஒரு பட்டை எண்ணெயில் ஒரு பட்டை, கொஞ்சோண்டு ஒரு பட்டையில் 2 ஏலக்காய், ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு. சோம்பு செவந்த உடனே சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ பூண்டு வந்து ஒரு 12 பல்லு பூண்டு வந்து நச்சு வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து வதக்கிறோங்க. இது வந்து பச்சை ஸ்மெல் போன உடனே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ வாஷ் பண்ணி வச்சுட்டு சிக்கனை சேர்த்துக்குவோம். நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 5 to 10 நிமிஷம் இருக்கட்டும். ஏன்னா அந்த சிக்கன்லேருந்து தண்ணி வரும். வற்றினதுக்கப்புறம் நம்ம வந்து பொடி போட்டுக்கணும். இப்போ கொஞ்சம் தண்ணி வற்றிடுச்சு. இப்போ வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கலரி விட்டுருங்க. இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ. இப்போ சிக்கன் வந்து பாதி குக் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். கலரி விட்டு நம்ம இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு பிறகு மூடி வச்சுருங்க. சிக்கன் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து அமுத்துறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மிளகு பொடி சேர்த்துக்கிறோம். ஒரு டீஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க. ஜீரகப்பொடி கொஞ்சம் நுணுக்குனது, அது ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், சூப்பராக நம்மளோட சிம்பிளான சிக்கன் பிரட்டல் ரெடி ஆயிடுச்சு.